அந்த ஆலயத்திலே ஒரு ஊழியக்காரர் சனிக்கிழமை சாயந்தரமாக அந்த ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி அதை எடுத்து அந்த பிரசங்கத்தை ஒரு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் பிரசங்கத்தை எழுதிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைச்சவருக்கு மேலே இருந்து கோழி வந்து அவருக்கு முன்னாடி விழுந்துருச்சு. திடீர்னு எங்கேயோ இருந்து கோழி வந்து விழுகுதுன்னு சொல்லி அதை விரட்டி பிடிச்சிட்டார். பிடிச்சி மனைவிட்ட போய் சொன்னார், வாமா இந்த கோழியை பத்திரமா வச்சுக்கோ, இதை தேடி கொண்டு போய் யார் வீடுன்னு கொடுக்க முடியாது, நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால இதை அடைச்சி போட்டுட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கறி எடுக்கிற செலவு மிச்சம், இதை சமைச்சு வச்சிரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சை நடத்த போயிட்டார். பயங்கரமான பிரசங்கம், வல்லமையான பிரசங்கம். பார்த்தா ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் வர வர பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமையில். ஆராதனை முடித்த உடனே பாஸ்டர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. பாட்டு பாடிட்டே வராரு. உணவு தந்தீர் நன்றி ஐயா அப்படின்னு பாடிக்கிட்டே வராரு. வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துரேம்மா, சீக்கிரம் வா, சாப்பாடு போடு, என்ன லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. அந்த அம்மா வந்து தட்டை வச்சு சாப்பாடு வச்சு குழம்பு ஊத்துறாங்க. முருங்கைக்காய் வந்து விழுகுது. இவருக்கு கோபம், ஏமா கோழிக்கால் வந்து விழுகுன்னு பார்த்தா முருங்கைக்காய் வந்து விழுகுது, எங்க கோழி அப்படின்னு பயங்கர கோபமா பாஸ்டர் அம்மாவை பார்த்து கேட்குறாரு. அப்போ பாஸ்டர் அம்மா சொன்னாங்களாம், ஐயா நான் கோழியை பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தேன், இன்னைக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் கோழி குழம்புக்கு தேவையானதெல்லாம் நேற்றே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணீங்க பாருங்க, அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே இனிமே நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, பிறனுடைய பொருளை நம்ம இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நான் குத்தப்பட்டவளாக வேகமாக வந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே வேகமாக வந்து கோழியை திறந்து விட்டுட்டேன் பாஸ்டர் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். ஏண்டி இந்த பிரசங்கம் உனக்கா நான் பண்ணேன், உனக்கு பண்ணுறதா இருந்தால் வீட்டிலே பண்ணியிருக்க மாட்டேனா, அது எல்லாம் நம்ம சபை விசுவாசிகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், ஊருக்கு தாண்டி உபதேசம், நீ இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கர கோபமாக பேசிட்டாராம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் எல்லா ஊழியர்களையும் இப்படி சொல்ல முடியாது, இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகிற ஒரு கதை. இருந்தாலும் நாம் பண்ணுற பிரசங்கம் முதல்ல நம்மளை மாற்றணும். அதனால தான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒன்று எழுதியிருப்பேன், நாம் மாறாமல் நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. முதல்ல நாம் மாறணும். நாம் மாறிட்டு நாம் என்ன செஞ்சாலும் நாம் செய்கிற காரியத்தின் மூலமாய் அநேகர் மாற்றத்துக்குள்ளே வருவார்கள்.